வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாக்கியா சொன்ன உடனே தான் தெரிய வருது கோபிக்கு, நம்ம ராதிகா வீட்டை காலி பண்ணி போயிட்டாளா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாரு. அங்கே ராதிகா இல்லை. ராதிகா இல்லாத பார்த்துட்டு கோபி ரொம்பவே அழுகிறாரு. அழுதுட்டு வீட்டுக்கு வராரு. வந்தோடனே, டேய் கோபி என்னடாச்சு, உடம்புக்கு எதுவும் பண்ணுதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ராதிகா போயிட்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. டேய் கண்ணா, அவள் போனால் போயிட்டு போகிறாடா, உன்னை பிடிச்ச சனியும் போயிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் ராதிகாவை பார்க்க போய் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டால் ஈஸ்வரி, இல்லைடா நீ போகக்கூடாது, அவள் நம்ம வாழ்க்கையிலே கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னத்தை நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் மனசில் வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. ராதிகா வந்து இவங்க வீட்டம்மா, சரியா, இவங்க மனைவி. இவங்க மனைவியும் பிள்ளையும் காணலைன்னா அவருக்கு வலிக்க தான் செய்யும். நீங்கள் முதல்ல உங்கள் பிள்ளையும் உங்கள் புஞ்சாதியும் போய் பாருங்கள், எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு சொல்லி விசாரித்து போய் பாருங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோபி மலமலன்னு கிளம்பி போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியாட்ட, என்ன பாக்கியா நினச்சிட்ருக்க நீ, அவன் வந்து இங்கே இருக்குது உனக்கு பிடிக்கல, அதனால் அவள் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், நாங்கள் வேணால் தனியாக போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. அத்தை, அது இல்லை பிரச்சனை, அவங்க மனைவி அவங்க பிள்ளை வேணும்னு அவங்க போகிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்னுமெல்லாம் அவர் இங்கே வரமாட்டார் அப்படிங்கிறாங்க. நீ வேணால் நினைக்க வேண்டியதான், கோபி கண்டிப்பாக வருவான் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, அத்தை வாய்ப்பு இல்லை, அவங்க மனைவி வேணும்னு போன பிறகு இங்கேயே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இங்கே கோபி ராதிகா எங்கே இருக்காங்கன்னு விசாரிச்சு நேராக அங்கே போயிடுறாங்க. அங்கே போனோன்னே கோபியை பார்த்துட்டு ராதிகா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ராதிகா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ இல்லாமையோ மையும் இல்லாமையோ என்னால் வாழ முடியாது, நீ தான் என் உலகம், எனக்கு பாக்கியா நல்லாவே புரிய வச்சுட்டா, நீ தான் உலகம், என் பிள்ளை மையும் என் பிள்ளை தான் அப்படின்னு புரிய வச்சுட்டா, நீங்கள் இல்லாமல் என்னால் முடியாது, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை, பாக்கியா சொல்லி தான் உங்களுக்கு தெரியுதா மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் அறியாமையில் தான் அலைஞ்சிருக்கேன், நான் பாக்கியாவுக்கு என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் எனக்கு புரிய வச்சான், உங்கள் உறவுன்னா உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளை தான், அதை மறந்துட்டு நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இங்கே இருக்கீங்கன்னு கேட்கும் போது தான் எனக்கு வந்து சவுக்காலை விழுக்குத மாதிரி இருந்துச்சு. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க, அதிகா நீனும் என்னை மன்னிக்கணும். மைய பிறந்த நாளுக்கு நான் 2 பவுனில் ஒரு கை செயின் போடலான்னு நினச்சேன். அந்த நேரத்தில் அம்மா வந்து கோயிலுக்கு போகணும் நேர்த்திக்கடன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவை என்னால் தவிர்க்க முடியல. ஆனால் நான் வந்து மைக்கு வந்து எப்படி தடுத்திருந்தாலும் நான் வந்து போட்டுருந்துருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க மையு வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கையை பிடிக்கிறாங்க. உடனே, மாப்பிள்ளை மையெல்லாம் நீங்கள் தொடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா தொடக்கூடாது, மை இவரோட பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோபிக்கு, எப்பா ராதிகா சமரசம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி, ராதிகா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கலங்க, நீங்கள் வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம், நீங்கள் வரவே இல்லை, மையு கூட பிறந்த நாளுக்கு நீங்கள் ஏதாவது பரிசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலே பார்த்துட்டு இருந்தான், நான் தான் கூப்பிட்டு வந்தேங்க, அந்த ஏமாற்றத்தை எங்களால் தாங்கிக்க முடியல, அதான் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு. இங்கே ஈஸ்வரி, கோபி கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேட்ட திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ராதிகாவிட்ட பேசி, நான் இருக்க இடத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. இங்கே கதவை திறந்த சவுண்டு கேட்டோன்னா ஈஸ்வரி, டேய் சலியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடி எல்லாருமே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தியா, என் பையன் வந்துட்டான் அப்படிங்கிறான். ஆமாம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பாக்கியா, என்னமோ சொன்னேன், என் பையன் வரமாட்டான், அந்த ராதிகாவோடையே போயிடுவான்னு சொல்லிட்டு, அங்கே பாரு என் பையன் வந்துட்டான் பாரு அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு கதவை கொஞ்சம் திறக்கிறாங்க. அங்கே ராதிகா மையம் நிற்கிறாங்க. அத்தை, மறுபடியும் திரும்பி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு சரியான கடுப்பாயிருது. இந்த கோவி தனக்கு பிடிச்ச சனியத்தை ஒழிச்சு விட்டு வருவான்னு பார்த்தா கூடையே இழுத்துட்டு அலைதானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கோவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா, நான் இருக்கிற இடத்துல தானம்மா ராதிகா இருக்கணும், உங்கள் கோவி வந்துட்டம்மா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன், அதான் நான் ராதிகாவையும் கூப்பிட்டு வந்துட்டேன், என் மகளையும் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு சரியான கடுப்பாகுது. டேய் அவள் கையை விடுறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கையை விடணும், அவன் என் ஒய்ஃப் தானம்மா அப்படிங்கிறாங்க. என்னது நீ கையை விட மாட்டியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கிடந்த ஒரு பொருளை தூக்கிட்டு கோபியை வெளுன்னு வழுக்காங்க. பாட்டி விடுங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, விடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் கோபி, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேடா, எதுக்குடா நான் உன்னை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன், அந்த மையுக்கு போய் நீ வந்து கிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது, உங்கள் உறவு தொடரக்கூடாதுன்னு என்னடா பண்ணேன், நீ என்னன்னா மறுபடியும் இந்த பாக்கியா சொன்னான்னு நீ போய் கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா, பாக்கியா தான் நீ புரிய வச்சா, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் விழுங்க, ஆனால் நான் வந்து
ராதிகாவோட தான் வாழுவேன், பாக்கியா நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. இங்கே ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு எங்கேனாலும் வரலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியா நீ பண்ணது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை இதுதான் கரெக்டு, அவர் தனியாக இங்கே வந்து இருக்கிறது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ அவங்க வீட்டம்மாவோட பிள்ளையோட உங்களை பார்க்க வந்திருக்காங்க, இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது, நீங்கள் மாடியில் உங்கள் ரூமில் போயிருங்க அப்படிங்கிறாங்க. இவங்க மாடிக்கு போகிறாங்க. இங்கே சரியான கடுப்பாகுது ஈஸ்வரிக்கு. பாக்கியா நீ என்ன நினச்சிட்ருக்க, அவங்க 2 பேரையும் வீட்டில் விட்டு நீ பூட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க பொண்டாட்டியை அவங்க பிள்ளையை அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஏன்னா இதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அது போக நீங்கள் இருக்க இடத்துல அவர் இருக்கணும்னு வந்திருக்காரு, இதில் தப்பு ஒன்றும் தெரியல. நிறைய பேர் கேட்காங்க அத்தை, உங்களுக்கும் கோபிக்கும் இல்லைன்னா பிறகு எதுக்கு உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்காங்க. இப்போ கேட்டால் நான் சொல்லிடுவோம்ல அத்தை, அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க ஒய்ஃபும் பிள்ளையும் கூட்டிகிட்டு அப்படின்னு நான் சொல்லிடுவோம்ல அத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்வி, கிளம்பு நம்ம ஹோட்டலுக்கு நேராக ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு சரியான கடுப்பாகுது. இங்கே பாக்கியா மேலே கடுப்பாகுது, மாடியில் இருக்க கோவி மேலேயும் கடுப்பாகுது. உடனே அங்கே ராதிகா கீழே இறங்கி வராங்க. என்னத்தை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தையா அப்படிங்கிறாங்க. பிறகு நீங்கள் பெரியம்மாவா அப்படின்னு சொல்லி தண்ணியை பிடிச்சிட்டு மாடிக்கு போகிறாங்க. இவளுக்கு எவ்வளோ துமுறு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா பாட்டி உங்களுக்கு ரொம்ப துமுறாயிருச்சு, எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. வீட்டை விட்டு அனுப்பணுன்னா ஒரே வழி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிளம்பி அவசர அவசரமாக வெளியே கிளம்பி போகிறாங்க. இங்கே பாக்கியா அங்கே அவங்க கிச்சனில் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ செல்வி கேட்குறாங்க, அக்கா நீ ஒரு நிமிஷம் நான் மறந்துட்டேன், எப்படின்னா அவரை தனியாக கூப்பிட்டு பேசணுங்கும் போது ஏன் அக்கா அவர் கூட கோபி சார் கூட பேசணுங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ பேசின பிறகு தாங்க புரியுது, நீ என்ன தான் பேசினாலும் உன்னுடைய நிலையில் நீ வலுவாக இருக்குக்கா. கோபி சார் வேறு நீ வேறு, ஆனால் பசங்களுக்கு எதாவது உரிமை இருக்குது, ஆனால் அவரும் அவர் மனைவியோட சேரணும், அவங்க பழைய நட்பையும் நினைக்க என்னக்கா அப்படிங்கிறாங்க. நீனே உன் புருஷன்ட்டு விலகி இருந்தாலும் நான் சேர்த்து வைக்கணும்னு தான் நினைக்கணும், அதானே உண்மை. எனக்கும் கோபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு, ஆனால் அவர் நீ வேண்டான்னு போக போய் தான் என்னால் சாதிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த பாக்கியா யாருன்னு எனக்கே தெரிய வந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் ராதிகாவும் கூட தான். அவங்க கஷ்டப்படும்போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதுபோக மையும் எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான். அவளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல தாப்பா இல்லைன்ட்டு, அந்த பாரத்தை நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அவங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச முயற்சி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஈஸ்வரி பின்னாடி இருக்காங்க. ஆமாம்மா உங்கள் அக்கா பாக்கியா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, கெட்டின புருஷனை இன்னொருத்திக்கு கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக அதை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கால, உலகத்தை இவ்வளோ மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. என்னதுடி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை என்னடின்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் பையனுக்கும் அவளுக்கும் ஆகாதுன்னு நான் வந்து முடிவு எடுக்கும்போது நீ யார் அவங்கள 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு நீ என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க, வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியா எனக்கு இது ஒரு முடிவு தெரியாமல் நான் வந்து இந்த கேண்டீன் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் அப்போ இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லி நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு சரியான கோபமாகுது. இனி என்ன நடக்கும் இந்த பாக்கியா கேண்டீனில், ஈஸ்வரி இனி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.